ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, நம்முடைய தமிழகத்திலேயே அற்புதமான ஒரு ஆலயம் என்றால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழகத்திலே இருக்கின்ற 6 படை வீடுகளிலே அற்புதமான ஒரு படை வீடு இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் நமக்கு நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகின்ற அற்புதமான தெய்வம் இங்கே குடிகொண்டிருக்கின்ற முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு ஏதோ நாம் நம்முடைய சக்திக்கு மீறி எல்லாம் பணம் செலவழித்து பூஜைகள் செய்ய வேண்டும் என்றோ, மிகப்பெரிய சமஸ்கிருத ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் என்றோ இல்லை. முருகப்பெருமானுக்கு கந்தா என்றால் அவன் தன்னுடைய அருளை நமக்கு இந்தா என்று வழங்குவான். அற்புதமான இந்த முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற திருச்செந்தூர் கோவில் கடற்கரையிலே முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து நமக்குள்ளே இருக்கின்ற பலவிதமான குணங்களை, தீய குணங்களை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அங்கே அமர்ந்து அருள் பாலிக்கின்றான். முருகனுக்கு உகந்தது என்ன? திருப்புகழ். அருணகிரிநாதர் பாடிய அந்த திருப்புகழில் ஒரு திருப்புகழை பாடி முருகப்பெருமானை வணங்கினாலே நாம் வேண்டுகின்ற அத்தனையும் தருவான். வேண்டத்தக்கவை அறிவோன் நீ, வேண்டுதல் எல்லாம் தருவோன் நீ என்று நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே அந்த கந்த பெருமான் அங்கு அருள்பாலிக்கின்றார். இந்த திருச்செந்தூர் திருக்கோவிலிலே விரைவிலே குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு அந்த கோவிலை பற்றித்தான் நாம் நிறைய பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பே சொன்னேன் அல்லவா, திருப்புகழ். ஒரு அருமையான திருப்புகழை பாடி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா, கனகந்திரள் கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு, கதிர் மிஞ்சிய செண்டை எறிந்திடு கதியோனே, கடமிஞ்சி அனந்த விதம்புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு, கரியின்றுண என்று பிறந்திடு முருகோனே, பனகந்துயில் கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோனே, பல துன்பமகன்று பல துன்பமுழன்று கலங்கிய சிறியல் புலையன் குலையன் புரி, பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியல் புலையன் குலையன் புரி, பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே, அனகன் பெயர் நின்றுருளுந்திரி, அனகன் பெயர் நின்றுருளுந்திரி, புறமுந்திரி வெல்றிட என்புடன் அழலும் தழலும், அனகன் பெயர் நின்றுருளுந்திரி, புறமுந்திரி வெல்றிட என்புடன் அழலும் தனகுந்திரள் கொண்டவர் புதல்வோனே, அடல் வந்து முழங்கியிடும் வரை டுடுடுண்டுடுடுண்டுடுண்டென அதிர்கின்றிட அண்ட நெறிந்திட வருசூரர், மனமும் தடல் சென்றிட அல்றவர் உடலும் குடலும் கிழி கொண்டிட, மயில் வென்றனில் வந்திருளுங்கன பெரியோனே, மதியும் கதிருந்திடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே, பெருமாளே பெருமாளே. அற்புதமான இந்த திருப்புகழ் 600 வருடங்களுக்கு முன்னால் தமிழ் எப்படி இருந்திருக்கின்றது என்பது இந்த திருப்புகழ்களை நாம் பாடும்போது நமக்கு தெரியும். ழ ல
இந்த சொற்கள் எல்லாம் அப்போது மிகவும் சௌகரியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது இந்த திருப்புகழையெல்லாம் படிக்கும்போது நாம் உணரலாம். தமிழகத்திலே திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே அற்புதமான முறையிலே மிக விரைவிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்காக நடைபெற்று வருகின்ற பணிகளை பற்றியெல்லாம் தான் இந்த காணொளியிலே நாம் காண இருக்கின்றோம். அற்புதமான முறையிலே இங்கு கோபுரங்களுக்கெல்லாம் வண்ணம் பூசப்பட்டு மிக அற்புதமான முறையிலே தயாராகி கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் கும்பாபிஷேகத்திற்கு. சாதாரணமாகவே இன்றைக்கு திருச்செந்தூரிலே நாள்தோறும் மக்களுடைய கூட்டம் அலை அலை அலையாக வந்து கொண்டிருக்கின்றது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினார், கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா என்று. அவர் எழுதிய அந்த எழுத்துக்கள் எத்துணை தூரம் உண்மை என்பது இப்போது திருச்செந்தூர் செல்பவர்கள் உணரலாம். காரணம், அத்துணை கூட்டம். ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் பக்தர்கள் நின்று முருகா 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 என்ற கோஷத்தோடு அவனை தரிசிப்பதற்காக, அவன் அருளை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இப்போது வெயில் உக்கிரமாக இருக்கின்ற நேரம். இந்த நேரத்திலும் கூட மக்கள் அலை அலை அலையாக முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், நம்முடைய துயர் தீர்க்கும் தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையா, பணப்பற்றாக்குறையா, வேலையின்மையா, மனதிலே நிம்மதி இல்லையா, இப்படி நமக்காக நம்முடைய குறைகள் அனைத்தையும் போக்குகின்ற கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என்றால் முருகப்பெருமான். இந்த திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் வழிபட்ட சிவலிங்கங்கள் இருக்கின்றது. முருகப்பெருமானை தரிசிப்பதோடு அந்த சிவலிங்கங்கள் 5 லிங்கங்கள் இருக்கின்றது. அந்த 5 லிங்கங்களையும் தரிசித்து வருபவர்களுடைய வாழ்விலே பஞ்சம் என்பதே இருக்காது என்பது ஐதீகம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உருவாக்கப்பட்ட தெய்வம் முருகப்பெருமான். சூரபத்மனை ஒழிப்பதற்காக, சூரபத்மனை அழிப்பதற்காகவும் சிவபெருமானுடைய கருணை முகத்திலே, அந்த கருணை முகத்திலிருந்து அவருடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உருவான ஒரு தீப்பொறியிலே உருவான தெய்வம் முருகப்பெருமான். ஆக அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானுக்கு விரைவிலே கும்பாபிஷேகம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலே வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி அற்புதமான முறையிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இன்னும் 3 மாத காலங்களே இருக்கின்றது. இந்த வேளையிலே திருப்பணிகள் அறநிலையத்துறையின் சார்பாக அற்புதமான முறையிலே நடைபெற்று வருகின்றது. ராஜகோபுரத்திலே மிகச்சிறப்பான முறையிலே வெண்மை நிறம் பூசப்பட்டு புதிய வேலுடன் கம்பீரமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். 6 படை வீடுகளிலே 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அகில உலகமும் பிரசித்தி பெற்றது என்றால் அது மிகையாகாது. இந்த கோவிலிலே ஆண்டு முழுவதும் நடைபெறும் விழாக்களிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றார்கள். திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக உலக நாடுகளிலே இருந்தெல்லாம் மக்கள் முருகாச்சரணம் முருகாச்சரணம் என்ற கோஷத்தோடு அந்த சஷ்டி 7 நாட்களும் விரதமிருந்து முருகப்பெருமானை தரிசித்து சூரசம்ஹாரத்தை கண்டுகளித்து மறுநாள் நடைபெறுகின்ற திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பெறுகின்ற அடியார் கூட்டம் எத்தனையோ கோடி பேர். ஆக அந்த ஆலயத்திலே கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்போது 15 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்றாலும் இதுபோன்ற பெரிய கோவில்களிலே அதற்கான பணிகள் நிறைய இருக்கின்ற காரணத்தினாலே 1-2 ஆண்டுகள் காலதாமதம் ஏற்படுவது இயற்கை. ஆகவே 15 ஆண்டுகள் கடந்த நிலையிலே வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இதற்கான பணிகள் எல்லாம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே துவங்கியது.
ராஜகோபுரத்துக்கு அற்புதமான முறையிலே பாலாலயம் நடைபெற்று தொடர்ந்து திருப்பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக முழு வீச்சிலே நடைபெற்றது. 137 அடி உயரமும் 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்திலே 16 கோடி ரூபாய் மதிப்பிலே திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றது. முதல் கட்டமாக சிதிலமடைந்த சிற்பங்கள் புனரமைக்கப்பட்டதோடு ராஜகோபுரத்திலே கீழ்த்தள பகுதிகள் தூண்கள் புதுப்பிக்கும் பணியும் நடைபெற்றது. 2ஆம் கட்டமாக ராஜகோபுரத்தின் மேலே உள்ள 9 கலசங்கள் ஆகம விதிப்படி பூஜை செய்யப்பட்டு தனித்தனியாக பிரித்து கழற்றி கீழே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இயற்கை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் 9 கலசங்களை பொருத்தி அதிலே வரகு மற்றும் நவமணிகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கின்றது. ராஜகோபுரத்திலே ஏற்கனவே இருந்த சுமார் 40 அடி உயரம் கொண்ட வேல் அகற்றப்பட்டு புதிதாக நவீன தொழில்நுட்பத்தோடு துருப்பிடிக்காத இரும்பினால் செய்யப்பட்ட வேல் செம்பு வண்ணம் பூசப்பட்டுள்ளது. அது இங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றது. ராஜகோபுரத்திலே 6வது நிலையிலே இருந்து 9வது நிலை வரை இந்த வேல் அற்புதமாக பொருத்தப்பட்டிருக்கின்றது. வேலின் மேற்பகுதியிலே திருநீற்று பட்டை குங்கும பொட்டோடு மிக அழகாக காட்சி தருகின்றது. வேலவன் என்றாலே அழகு. அந்த வேலை படித்திருப்பதனால், வேலவன் கையிலே வேல் இருப்பதனால் அந்த வேலுக்கு அழகு. சிவப்பு வண்ணங்களிலே ஓம் என்ற வாசகங்களும் மிக அருமையான முறையிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது முன்பிருந்ததை விட அதிக அளவிலே பிரகாசிக்கின்ற வண்ணத்திலே எல்இடி விளக்குகள் உள்ளதால் நகரின் எல்லைக்கு வரும்போதே ராஜகோபுரத்திலே உள்ள வேல் ஆனது இரவு நேரத்திலே ஒளிமயமாக திகழ்கின்றது. வேலிருக்க வினை இல்லை என்று நமக்கெல்லாம் கட்டியம் கூறுகின்றது அந்த ராஜகோபுரத்திலே இருக்கின்ற வேல். திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரத்தின் வேல் பொருந்திய முன்பகுதி மேற்கு நோக்கியும் பின்பகுதி கிழக்கே கடலை நோக்கியும் உள்ளது. மற்ற கோவில்களிலே ராஜகோபுரம் என்பது அதில் உள்ள சிற்பங்கள் முதலானவை தத்ரூபமாக தெரியும் வகையிலே வண்ணமயமாக வண்ணம் பூசப்படும். ஆனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலே ராஜகோபுரமானது எப்போதுமே வெண்மை நிறத்திலேயே காட்சியளிக்கின்றது. திருநீற்று பிரியன் அல்லவா முருகப்பெருமான். அந்த வெள்ளை நிற திருநீரை பூசுகின்ற அடியார்களுடைய மனமும் வெள்ளையாவது போல அந்த ராஜகோபுரம், வெண்மையான ராஜகோபுரத்தை தரிசிக்கின்ற மக்களுடைய மனதும் வெண்மையாக வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமானுடைய திருவுளப்படி ராஜகோபுரமானது வெண்மை நிறத்திலே காட்சியளிக்கின்றது. கடலுக்கு மிக அருகாமையிலே உள்ள இந்த கோபுரம் கடல் காற்றினால் அரிக்காத வண்ணம் இயற்கை முறையிலே வெண்மை நிறம் பூசப்பட்டிருக்கின்றது. ராஜகோபுரத்திலே திருப்பணிகள் படிப்படியாக முடிக்கப்பட்டதால் அதில் கட்டப்பட்ட கம்பு சாரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றது. மொத்தத்திலே நீல கடலோரத்திலே வெண்மை நிறத்திலே ராஜகோபுரமானது கம்பீரமாக காட்சியளிப்பதால் பக்தர்களுடைய மத்தியிலே இப்போதே அந்த கும்பாபிஷேகத்துக்கான அந்த கலை வந்துவிட்டது. ஆலயத்தை சுற்றி கும்பாபிஷேகத்துக்காக நடைபெற்று வருகின்ற பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. மிக அற்புதமாக திருப்பணிகள் எல்லாம் முடிந்து மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகன் கோவில் நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளுக்குமான பரிகார ஸ்தலம். எப்படிப்பட்ட துன்பம் மனிதனுக்கு ஏற்பட்டாலும் திருச்செந்தூர் முருகனுடைய அந்த தரிசனத்தை கண்டு முருகனுடைய மலர்பாதங்களை தரிசனம் செய்து முருகா என்னை காப்பாற்றுவாயாக என்று அவனுடைய காலிலே விழுந்து விட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் நம்மை முருகன் காப்பான் என்பது நிச்சயம். காரணம், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியவன் முருகப்பெருமான். அதோடு மட்டுமல்ல, தோற்றமே முருகப்பெருமானுடைய தோற்றமே உலகத்திலே அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த உலகிலே அவதாரம் செய்த தெய்வம் முருகப்பெருமான். நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியதன் காரணமாக சிவபெருமானுடைய அத்துணை சக்திகளும் முருகப்பெருமானுக்கு உண்டு. ஆகவே
இந்த முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான நலங்களும் வளங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் என்பது ஐதீகம். இந்த அற்புதமான இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்வகுன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்து பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று இந்த முருகப்பெருமானை சொல்வார்கள். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று இந்த கந்தர் அலங்காரத்திலே இந்த பாடல் வருகின்றது. நமக்கெல்லாம் என்றென்றைக்கும் துணையாக இருப்பது முருகனுடைய திருநாமம். திருமுருகப்பெருமானது புனிதமான மென்மையான செந்தாமரை பாதங்கள், அவனுடைய பாதங்கள் மட்டும்தான் நம்முடைய எல்லா பாவங்களையும் போக்குகின்ற கற்பகத்தரு. ஆகவே இந்த முருகப்பெருமானை பணிந்து முருகா என்று அவனுடைய பாதங்களை பற்றிவிட்டால் நம்முடைய வாழ்விலே நமக்கு இருக்கின்ற பற்றை அறுத்து நமக்கு ஞானம் என்கின்ற அற்புத கனலை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்துவான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு விழா, கும்பாபிஷேக விழா விரைவிலே நடைபெற இருக்கின்றது. அதை பற்றிய செய்திகளை எல்லாம் தான் இந்த காணொளியிலே நாம் காண இருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய அருளினாலே, முருகனுடைய அருள் இருந்தால்தான் அவனுடைய ஆலயத்துக்கு செல்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எப்படி அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சிவபெருமானை சொல்கின்றார்களோ, சிவனுடைய அருள் இருந்தால்தான் சிவன் கோவிலுக்கு செல்ல முடியும். அதுபோல முருகப்பெருமானுடைய கருணை பார்வையானது நம்மேல் பட்டால்தான் முருகனுடைய ஆலயத்துக்கு செல்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முருகனை மனதார நினைக்க வேண்டும். முருகா 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 என்று அவனுடைய நாமத்தை நாளும் பொழுதும் அனவரதமும் உச்சரித்து கொண்டே இருப்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய கருணை கண் நிச்சயமாக அவர்கள் மேல் விழும். நிச்சயமாக அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுகின்ற பேரருளானது நமக்கு கிடைக்கும். ஆகவே கந்தா என்றால் இந்தா என்று அருளை வாடி வழங்குகின்ற தெய்வம் முருகப்பெருமான். தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் மிக அழகாக இந்த திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்வார். அவருடைய எல்லா உரைகளிலுமே முருகப்பெருமானை பற்றித்தான் அதிகம் பேசியிருப்பார். அதேபோல் அவருடைய வாழ்நாளிலே லண்டனுக்கு சென்றுவிட்டு இறுதி பயணமாக திருப்பி வந்து கொண்டிருந்த போது அவர் அருகே இருந்த ஒரு அடியவரிடம் கேட்டாராம், நாம் இப்போது எங்கு பறந்து கொண்டிருக்கின்றோம்? விமானத்திலே வந்து கொண்டிருக்கின்றார். லண்டனிலே இருந்து லண்டன் சென்றபோதே அவருக்கு சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டது. திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார். வந்து கொண்டிருக்கும் போது அருகிலே இருந்த அடியவரிடம் கேட்கின்றார், நாம் இப்போது எங்கே பறந்து கொண்டிருக்கின்றோம் என்று. திருத்தணி மலை மேலே இருக்கின்றோம், இன்னும் சற்று நேரத்திலே நாம் சென்னையிலே விமான நிலையத்திலே இறங்கி விடுவோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். முருகாச்சரணம் என்று சொல்லியிருக்கின்றார் வாரியார் சுவாமிகள். அதுதான் அவருடைய கடைசி பேச்சு. அவர் விமானத்திலே வருகின்ற வேளையிலேயே அவருடைய உயிரை முருகப்பெருமான் தன்னுடைய பாதங்களோடு அழைத்து கொண்டு விட்டான். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், முருகப்பெருமானின் மேல் பக்தி கொண்ட அனைவரையும் தன்னுடைய பாதத்திலே அணைத்துக் கொள்கின்ற தெய்வம் முருகப்பெருமான். ஆகவே வாரியார் சுவாமிகள் போன்ற அற்புதமான மகான்கள் நமக்கு முருகனை பற்றி நிறைய எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லியவற்றிலிருந்து அடியேன் சிலவற்றை உங்களுக்காக சொல்லியிருக்கின்றேன். முருகப்பெருமானுடைய அருளினாலே எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி அந்த கும்பாபிஷேகத்திலே அனைவரும் கலந்து கொண்டு எல்லோரும் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும். முருகனுடைய அருளாலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த உலகத்திலே இல்லை என்ற சொல்லே அவனிடத்திலே கிடையாது. முருகனை நினைப்பவர்களுக்கு
எல்லா விதமான வளங்களையும் வாரி வழங்குபவன் முருகப்பெருமான். ஆகவே குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று அதனால்தான் சொல்லி வைத்தார்கள். இந்த முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேக வைபவத்திலே நம்மால் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்து இந்த முருகப்பெருமானுடைய அதி அற்புதமான கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்கின்ற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அங்கு நடைபெறுகின்ற பணிகளை பற்றியெல்லாம் இந்த காணொளியிலே காண இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.